நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேறு ஏதாவது பாருங்க. ஏன்னா உங்களுக்கு கதை சொல்லிட்டோம்ப்பா, நீங்கள் டக்குனு உள்ள வந்துட்டு நீங்கள் எதுக்கோ பாலாஜி கூப்பிட்டு ஒரு கதையை கேட்டுரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் முன்னாடி துண்டை போட்டுக்கிறேன். தப்பாக நினச்சிக்கிறேங்க. போட்டிலாம் இல்லை, சும்மா ஜாலியாக சொல்கிறேன். சீரியஸாக நீ எடுத்துக்கலாம். அண்ட் வந்து நம்ம ஹீரோ அருண் விஜய் சார்கிட்ட பேசுவோம். அவர் வந்து என்னென்னா, ஹீரோன்னா ஒரு டெஃபினிஷன் பார்க்கும்போது த மேன் ஹூ கிராசஸ் த அப்டக்கிள்ஸ் இஸ் அ ரியல் ஹீரோ அப்படின்வாங்க. அவ்வளோ அப்டக்கிள்ஸை தாண்டி வந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோவும் இவ்வளோ வருஷம் சர்வை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த நிறைய இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம், கமலிசம் மாதிரி, அஜித்திசம், விஜயிசம் மாதிரி இவருக்கு எவ்வளோ இயர்ஸ் சொல்கிறது தெரியல. அதெல்லாம் தாண்டி வந்தவர். அவர் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க, எதுவுமே பண்ணாத மாதிரி. ஸோ ஒரு டெடிக்கேட்டட் அண்ட் டிசிப்ளினான ஒரு ஹீரோன்னா அது அவர் தான். திரும்பி அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை, எல்லாரும் சொல்ல கேட்டே நான் வந்து அவ்வளோ பேசுகிறாங்க அவரை பற்றி. பட் அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி வச்சுருக்கேன். பட் ஸ்டில் நான் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரியல் ஹீரோ கிட்ட வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அறிவுகளுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் அவரை பற்றி. அதனால் ரியலி வாண்ட் டு ஒர்க் வித் வெரி சூன். பார்க்கலாம் எப்படி அமையுதுன்னு அதை பொறுத்து தான். அண்டு முருகதாஸ் சார், ஆல்வேஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் யூர் ஒர்க் சார். உங்களை பார்த்து தான் படம் பண்ண வந்தோம். ஸோ அதில் உங்களை பற்றி நாங்கள் சொல்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் யூ கிராஸ்டு பியாண்ட் பவுண்ட்ரிஸ் யூ ஹவ் ரீச்ட். தேங்க்யூ சார். அண்ட் ஆண்டனி சார், உங்களோட ஃபேன்னா நம்ம 2 பேரும் கேரம் போர்டெலாம் விளையாடிருக்கோம். நீங்கள் மறந்துருப்பீங்க. நான் ஜெயிச்சா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ என்னென்னா, அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது. ஏன்னா சத்தியம் படம் ஒர்க் பண்ணும்போது ஏடிங்கில் நாங்கள் உட்காந்து கேரம் போர்டு விளையாடுவோம். அப்புறம் அந்த படம் வந்து அந்த கீபோர்டு ஒர்க் பண்ணுவார் பாருங்க, அந்த ஸ்பீடு, அந்த ஸ்பீடு சொல்லி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அது என்னமோ தட்டுவார். அது ஒருவேளை ஏற்கனவே சீனை எடிட் பண்ணி வச்சுட்டு அதை தட்டுறாரான்னு ஒரு டவுட்டே வரும் நமக்கு. அந்த ஸ்பீடில் பண்ணுவார். அப்படி நம்ம எனக்கு இல்லை, இந்த சீன் இப்படி கேட்கலையே, வில்லில் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா ஏதோ தட்டுவார். எல்லா நம்ம எல்லா லெட்டர்ஸையும் தட்டிட்டு ஒன்று தட்டுவார், பார்த்தா அது வந்துடுவாங்க. அது எப்படி வருதுன்னு தெரியாது, அந்த மேஜிக் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி எடிட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இனி எந்த ஜென்ரேஷனையும் வர முடியாது. ஸோ ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். அண்ட் ஈவன் யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், ஸ்டே பியூட்டிஃபுல். அந்த படத்தில் அந்த சாங் ரொம்ப ப்ரீஸியாக இருந்தது, கண்ணம்மா கண்ணம்மா சாங். நம்ம தலைவன் கலெக்டர் டான்ஸர் இவ்வளோ ஸ்டைலிஷாக இப்போ ஆடிட்டு இருக்காரு. என்ன டான்ஸ் அது! ஸோ அதனால் வந்து அவருக்கு ஒரு பெரிய டிசர்விங் பிரேக் வரணும் இந்த படம். அவர் நிச்சயம் ஒரு டாப் 3 ஆக்டர்ஸில் வரக்கூடிய ஒரு ஆக்டர். அவர் டெஃபினட்டாக அவர் இருப்பார் நான் நம்புகிறேன். அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பிக் சக்ஸஸ் ஃபார் யூ சார். அண்ட் சாம் சிஎஸ் வந்து லாங் டைம் ஃப்ரெண்ட். அவர் கூட ஒர்க் பண்ண 2-3 படம் பேசி நடக்க முடியாமல் போயிடுச்சு. அண்ட்